காக்கை கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மூக்குத்தி அவரை ஒன்று வந்திருக்குது டா, ரெண்டு எல்லாம் வந்திருக்கு. மூக்குத்தி அவரை இது போட்டு வச்ச கொடியில வந்துட்டு மேலே ஏத்திடுவோம். அழகா இருக்குது ஒரு காய், அப்படியே கீழே மட்டும் முத்து முத்தா தொங்குது அப்படியே காய். அப்படியே இதுல வந்து முட்டைங்களுக்கு வச்சு விட்டுற வேண்டியதான். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த முட்டை. லஞ்ச் ரெடி. தயிர் சாதத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மூக்குத்தி அவரை தாங்க பார்க்க போறோம். அதை நான் எப்படி வந்து நடவு செஞ்சு அதை அறுவடை பண்ணி அதில் ஒரு பொரியல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த செடி வந்து எல்லாம் அறுவடைலாம் முடிஞ்சு இப்போ விதையை பொறிச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள். அந்தளவுக்கு இது இப்போ இந்த செடி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் இதை எப்படி பராமரித்து எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். என் வீடியோவில் போய் வீடியோ பாருங்கள். ஒரு செடி வந்துருச்சு. அடுத்து மூக்குத்தி அவரை ஒன்று வந்திருக்குது டா, ரெண்டு எல்லாம் வந்திருக்கு. ரெண்டு எல்லாம் வந்திருக்குது. ஆமாம், இது ஒரு செடி வந்துருச்சு. இன்னைக்கு இப்போ வந்து கொடி வகைகளை வந்து நடவு செய்ய போகிறேன். இது வந்து மூக்குத்தி அவரை இது போட்டு வச்ச கொடியில வந்துட்டு மேலே ஏத்திடுவோம். ஆமாம், எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்க நல்லா. இதில் ஏற்கனவே வந்து எருவு போட்டு கலந்து இதில் வச்சிருக்கேன். இதில் அதனால தண்ணி இப்போ வாய்க்கால் போகிற மாதிரி தண்ணியும் பண்ணி விட்டுட்டேன். இதில் இப்போ நம்ம செடியை வச்சு மூடி விடுறது வேலையே. இப்படி வச்சுட்டு நீங்க அந்த கொடியை வந்து இப்படி மேலே ஏத்தி விட்டுருவீங்களா? சென்டர்ல வந்து ஒரு கோல் ஒண்ணு கொடுத்தமா வச்சு விட்டோமாக்கா அப்படியே ஏறிக்கும் மேல. அதுக்கப்புறம் அப்படியே கொடி படர்ந்துக்கும். இப்போ இவ்வளவு பெரிய கொடி ஆயிடுச்சுன்னா எந்த கோழியும் வந்து மிதிக்காது, இல்ல எந்த பழுதும் ஆகாது செடிங்களுக்கு. இப்போ ஒரு குச்சி ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா குச்சி கூட வச்சு இது பண்ணி விட்டுருவோம். அந்த பேப்பர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பால் வருஷம் நல்லா மழை தூரல் போடுது. ஆடினாவே மழை பெய்யும். 18 தூரல் போடுச்சுனாலே இந்த வருஷம் நல்லா மழை வரும்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு விதைச்ச நேரம் என்னமோ நல்ல நேரமா தான் இருக்கு. பார்க்கலாம். நம்ம மூக்குத்தி அவரை பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூக்குத்தி அவரைய போட்டது. நீ பாருங்க, இந்த காம்பு எல்லாமே இந்த ஸ்டெம்ப் எல்லாமே வந்து முள்ளா இருக்குது பாருங்க. நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால எனக்கு இது ஃபர்ஸ்ட் பார்க்கவே புதுசா தெரியுது. இந்த ஸ்டெம்பெல்லாம் வெறும் முள்ளா இருக்குது. அது மாதிரி எல்லாமே நடுகாண்டு இல்லம்மா, இப்படி சுத்தி வர்றது கூட முள்ளாதான் சுத்தி வருது. அதான் நடுகாண்ட வர நல்லா தடிமனான தண்டு ஃபுல்லா முள்ளா வருது. அத்தை மூக்குத்தி அவரையா முள்ளா இருக்கிறதுனால இதான் வந்து மூக்குத்தி அவரை. இங்க பாருங்க எவ்வளவு பூ பூத்துச்சு. நானும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பூ வெடிக்கிறப்ப பார்க்கணும், எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் நானும் நினைக்கிறேன். ஆனா பூ வெடிக்கிறத என்னால் எடுக்கவே முடியல. கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வெடிச்சு போயிருமாடுக்குது இந்த பூவுக்கா. நல்லா சூப்பரா பூ வெடிச்சு பர்பிள் கலர்ல அழகா இருக்குது பாரு. எங்க காட்டுங்க பூ. இப்பதான் வந்து செடி நல்லா படர்ந்துருச்சு பாரு, பந்தல் ஃபுல்லா படர்ந்துருச்சு. ஒரு பொரியல் வைக்கிற அளவுக்கு காய் காய்ச்சிருக்குது. காய் பறிக்கிறதுக்கு முதல் காய் வந்து பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இப்பதான். தம்பி இது ஆட்டாம்பாடு பெருசாக்கெல்லாம் விட்டுரு, ரொம்ப முத்தி போனதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விதைக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் பிஞ்சாக்கிறது மட்டும் பொரி. முத்தி ரொம்ப பெருசாக்கிறதுலாம் இதுக்கு. எங்க ஒரு காய் கட்டுங்க. காய் இல்ல பாக்குறதுக்கு ஏதோ பூ மொட்டு வச்ச மாதிரியே கீழே இப்படி கீழே இருந்து பாரு, அடியில் அழகா கீழே முத்து முத்தா அதுதான் தெரியுது. இங்கெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அழகா இருக்குது பாரு. கீழே வந்து இந்த காய் தொங்குறது. அது வேணா சாமி, அது பெருசா இருக்குது. அழகா இருக்குது ஒரு காய். அப்படியே கீழே மட்டும் முத்து முத்தா தொங்குது அப்படியே காய். அப்படியே இது பாக்குறதுக்கு காயாட்டம் இல்ல, விதையா. இது என்னது பூ மொட்டு வந்து தொங்குற மாதிரி இருக்குது. ஒரு பொரியலுக்கு ஆகுமாக்கா? கொஞ்சமா இருந்தா கூட பொரியல் பண்ணு. அப்படியே வந்து கரெக்டாக நானும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 5 காலையில் விடிய காத்தால தான் அந்த பூக்கும்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்து டெய்லியும் காலையில் வந்து பார்த்தேன். ஆனால் கடைசியாக வந்து சாயந்தரத்தில் பூக்குது இந்த பூவை. அழகா இருக்குது பூ. ஆமாம்,
ரியோவை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு விகாஸ். எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்குது வெளியில் வர. இப்பெல்லாம் கோயில்ல சாமி பாட்டே போடுறதில்ல, வெறும் சினிமா பாட்டே தான். பாட்டத்தான். ஆமாம், நல்லா பெரிய காயாக இருக்கிறது வந்து விதைக்கி விட்ருக்கா, சின்ன காயாக இருக்கிறத மட்டும் பொறிய. தம்பி நீயும் போய் பொறிங்க. இன்னும் பந்தல் ஃபுல்லாக படரல, பந்தலுக்கு மேலே ஒரு 3/4 செடிக்கு பரவி இருக்கு. அப்படியே சாயந்தரத்தில் இந்த பூவை பார்த்தாவே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ஈவினிங் மார்னிங் கிளாரி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, அந்த பூ மாதிரி இருக்குது அப்படியே. இதுதான் காய். இதில் வந்து இந்த இடத்த கட் பண்ணிடணும். இந்த மொட்டை கட் பண்ணிட்டு இந்த இது மட்டும் கீழே இருக்கிற இந்த பகுதியை மட்டும்தான் வந்து செடி பொரியல் பண்ணும். ஆனா இந்த இடத்துல பால் வருது, பால் அதிகமா வருது. அதான் சூப்பர். இதான் ஒன்று பிச்சு காட்டுறதுல பால் அதிகமாக வருது. இதான் இங்கே இருக்குது, இதான் பால் இதில் வருது. எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டோமாக்கா அப்புறம் பால்லாம் கொட்டிடும். ஆமாம், வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் முள்ளா? ஆமாம் கண்ணு, சின்ன சின்ன தண்டில் கூட பாரு முள் இருக்குதா, சின்ன சின்ன தண்டு எல்லாம் கூட முள் இருக்குது அப்படியே. ஆனால் குத்துறது இல்லை, முள் குத்துறது இல்லை, ஆனால் வந்து முள் இருக்குது அப்படியே. இது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு முள்ளாட்டம் இருக்குது, கிட்ட வந்து பார்த்து தொட்டு பார்த்தா இது ஒட்டுணி வாட்டமே இருக்குது. இங்கெல்லாம் ஊறுப்பட்டது கிடக்குது. மனிதரியா இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? பொரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு பொரியலுக்காக. சரி, ஓகே, அவ்வளோதானே தம்பி, பொரிச்சாச்சு. போகலாமா? போகலாம். பந்தல் ஃபுல்லாக இன்னும் பரவாயில்ல தானே? ஆமாம், இன்னும் பந்தல் ஃபுல்லாக பரவாயில்ல. பந்தல் இன்னும் கொஞ்ச நாளில் பரவிடும். சரி, ஓகே, வாங்க போகலாம். போகலாம். பொரியல் பண்ணி கொடுக்குறோம் வாங்க. முடிச்சிடலாமாடா ரியா? முடிச்சிடலாமாடா ஐயா? முடிச்சிடலாமா? சரி, முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மூக்குத்தி அவரையா பொரியல் பண்ணிடலாம். அது எப்படி பொரியல் பண்றது அப்படிங்கறத நான் காட்ட போறேன். ஆனாலும் இதை பார்க்க அப்படியே மூக்குத்தி மாதிரி தான் இருக்குல்ல. அம்மன் மூக்குல இருக்கிற மூக்குத்தி மாதிரி இருக்குதுன்னு. என் மூக்குல இருக்கிறது பாருங்க, அதெல்லாம் கண்ணு தெரியல. இதுதான் மூக்குத்தி மாதிரி இருக்குது, குட்டி மூக்குத்தி. இதுதான் என் மூக்குல இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய. நம்ம எப்படி நான் எது கட் பண்றேன்னாக்கா பாருங்களேன், இந்த மொட்டாட்டக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் விதை. அந்த அதையும் காட்டுறேன் பாரு. காஞ்சி போன மூக்குத்தி விதைங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். காஞ்சிச்சுன்னா இப்ப இந்த மொட்டாட்டக்கிற இந்த மொட்டுக்குள்ளார விதை இருக்கு பாரு. இந்த ஒரே ட்ரிப் தான் எங்க வீட்டுக்காரர் பொரியல் செய்யணும், நீயே இதுக்கு மேல இருக்கிற காயெல்லாம் பொறிக்காத அப்படின்ட்டாரு. ஆமா, அப்பா என்ன செய்யிட்டாரு, இந்த ட்ரிப் இந்த வருஷம் கோயில் பண்டிகைக்கு நம்ம மூக்குத்தி அவரை எல்லாருக்கும் கொடுக்கலாம், அதனால எல்லா விதையும் அப்படி விட்டு வை அப்படின்ட்டாரு. சோ இது வந்து இதெல்லாம் பொரியல் பண்ணிட்டு இதை எடுத்து விதைக்க வச்சிருங்களா? ஆகாது. ஆகாதா? விதைக்கு வந்து இப்படி இருக்கும் போது இப்படி எடுத்தோமா ஆகாது, இப்படி வேஸ்ட் தான். இது உள்ளார பாரு, விதை வந்து பச்சையா தான் இருக்கும். இப்படி செடியிலேயே இப்படி காயணும் அந்த விதை. இவ்வளவு இதை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு குட்டி எல்லாம் பிச்சிருக்கு? குட்டியெல்லாம் பிச்சுக்கு பொரியல் பண்ணும். என்கிட்ட பொரியல் காய் பொரியல் செஞ்சு சாப்பிடறதா செடி வளர்த்துறோம், விதைக்க வளர்த்துறோம். அப்பா வந்து யாருக்கும் நம்ம ஊர் சைடு இந்த விதையும் செடியும் இல்லதானே, அதனால போன வருஷம் எப்படி சிறகு அவரை கொடுத்தோமோ அது மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த அவரை கொடுக்கலாம். இந்த தடவை சிறகு அவரை எல்லாரும் போட்டிருக்காங்க. நான் 2-3 பேர்த்து வீட்டுல போய் வீடியோ எடுத்து வந்து காட்டுறேன். எல்லாம் போட்டிருக்கத சொன்னாங்க. வந்து இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தை மாசம் தான் காய் காய்க்கும். அந்த காய் காய்க்கிற டைம்ல யார் யார் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வரலாம். இதுல வந்து பாருங்க, பிஞ்சு காயா இருந்தாதான் அப்படி நார் வராம இருக்கும். பிஞ்சு காயா இல்லாட்டினாக்கா முத்தி இருந்துச்சுனாக்கா நார் வரும் உள்ளார. அறுக்கும் போது நறுக்கு நறுக்குன்னு சத்தம் வரும். நார் வந்தா நல்லதா கெட்டதா? நார் வந்தா சாப்பிடும் போது ஒரு மாதிரி இதா வரும், பல்லுல மாட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே வெந்துட்டா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதா நார் வருது. அதுக்குதான் இந்த மாதிரி பிஞ்சு காயா எடுக்கிறது. இது பாரு நல்லா சாஃப்டா வரும் பாரு. சத்தமே வரல. சத்தம் வந்தாலும் அந்த அந்த நார் வராது. நல்லா இருக்கு தானே? மிளகா மாதிரி இருக்கு. மிளகா மாதிரிதா?
ரொம்ப நாராகுது. ஓகேவா? இதெல்லாம் கழுவிட்டேன். எல்லாம் கழுவிதான் வந்து டெக்கரேஷனுக்காக அடுக்கி வச்சிருக்கேன். விதைங்க பாதி போன ட்ரிப் விதைங்க கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சல காய், அந்த டைம்ல இருந்த விதைங்களை பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ இன்னும் மறுபடியும் இன்னைக்கு போய் பொரிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். ஓகே, இதெல்லாமே கட் பண்ணிட்டு காட்டுறேன் நானு. ஒரு டைம் நீங்க உங்க விதை பாக்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்கம்மா. அந்த கபோர்டு ஃபுல்லா அம்மா விதைங்களை எல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த நம்ம எந்த அளவுக்கு சேமிச்சு பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து யாருக்கிட்டையும் விதைக்கும் போக வேண்டியது இல்ல. ஒரு விதை நம்ம போய் இப்ப நான் கலசம்பாக்கத்திலே விதை வாங்கிட்டு வந்தேன். அது 15 ரூபாய்க்கு 10 விதை தான் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு கத்திரி செடி எனக்கு முளைச்சு வந்துச்சு. அந்த ஒரு செடியில இருந்து நான் கத்திரி விதையை எடுத்து உற்பத்தி பண்ணணும்னா இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு. அது வந்து செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த கத்திரி விதை மறுபடியும் நம்ம தேடி அலையக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து பாக்ஸ் போட்டு பத்திரமா நல்லா சேமிச்சு வச்சுப்பேன் நானு. அதனால கண்டிப்பா நம்ம விதை பாக்ஸ் காட்டுறேன் நான். என் பாக்ஸுங்க விதை சேகரிப்பு பாக்ஸுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப இந்த காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் பாரு வருஷா. இதை தாளிச்சிடலாம். இப்ப தாளிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம நார்மலா எப்படி அவரைக்காய் பொரியல் பண்ணுவோம், அதாவது மிளகாய் தூள் போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணுவோம். இது வந்து மிளகாய் தூள் இல்லாம தேங்காயில வந்து மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி தாளிக்கணும். சரியா? இப்ப எண்ணெய் ஊத்திட்டேன். அடுத்து கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சவுண்டு கேட்கலன்னு சொல்லுவீங்க, அதனாலதான் மறுபடியும் சொன்னேன். கொஞ்சம் தூரமா நிக்க வச்சா மேலதான் தெரியுது இல்ல. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதுக்கு தக்காளி எல்லாம் போட வேண்டியதே இல்லை. வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா. இந்த டைம்ல வந்து அரிஞ்ச மூக்குத்தி அவரையும் போட்டுடலாம். கொஞ்சமா பாசி பருப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சரியா? இது வந்து இது கூட போட்டுக்கலாம். அப்படியே காய் வேகும் போது அதுவும் சேர்ந்து எழுந்துடும். இவ்வளோ வீடியோ எடுக்கிற இன்னமுமா தெரியல. உப்பு போட்டுக்கலாம். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? கலருக்கு மஞ்சள். கலருக்கு மஞ்சத்தூளாம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறதுன்னா அதனுடைய நிறத்தை மாத்தாம கொடுக்கும். எந்த ஒரு பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது என்ன ஆன்டிபயோட்டிக் தான் இது மஞ்சள்ங்கிறது. அதுக்குதான் கலர் மஞ்சள் சேர்க்கறது. சரியா? கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இது ரொம்ப சாஃப்டா இருக்குது வருஷாது. ரசமணி சீக்கிரமா வெந்து போயிடும். சரியா? சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சோமா போதும். ஒரு மூடி போட்டு சும்மா லைட்டா போட்டு போதும். அவ்வளவு ஊற்றி நல்லா வெந்து போயிடும். கூடவே பருப்பும் சேர்ந்து வந்துடும். சரியா? அவ்வளவுதான். நல்லா வெந்து போயிடுச்சு வருஷா. இப்ப தண்ணியும் சுண்டிடுச்சு. நசிங்கன்னா நல்லா வெந்து போயிடுச்சு. இப்ப தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோங்க. இந்த தேங்காயில பச்சை மிளகா சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். சரியா? அதை மட்டும் இதுல போட்டுடலாம். வேற காரம் இல்லையில. அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் வந்து அப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சோமா போதும்.
சூப்பராக ஆயிடுச்சா? அவ்வளோதான் முடிஞ்சுது. மூக்குத்தி அவரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது என்ன செய்யறதுன்னு தெரியுதா? முட்டை தாளிக்கிறீங்க. இதான் சைடிஷ் ஒரு 2 ஐட்டம் எல்லாம் இறங்க அதில் வச்சா. இப்போ மிளகாத்தூள் இப்படியே போட்டா தீஞ்சு போயிருந்தேண்ணா. அதனால தான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. நான் இப்படி பண்ணி எத்தனை கறிக்கு இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோதான். இது வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுருணும். இப்படி இது ரொம்ப நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கத்தானே வருஷா. அவ்வளோதான். இதில் வந்து முட்டைங்களை இப்படி வச்சு விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. வேக வச்ச முட்டையை சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இந்த டாபால தெரியுங்களா, அடி எல்லாம் விழுந்துருது. அப்படி பண்றாங்கல்ல, அதே கத்துக்கிட்டு வரணும் சார். அவ்வளோதான் வருஷம். இது அப்படியே வந்து கருவேப்பிலையோட மொறு இருக்கிற கருவேப்பிலையோட சாப்பிட்டோமாக்க சூப்பராக இருக்கு. ஓகே வருஷா, லஞ்ச் ரெடி. தயிர் சாதத்துக்கா? தயிர் சாதத்துக்கு இந்த பாலா போன நாக்குக்கு தயிர் சாதத்தை உள்ள இறக்குறதுனா பீக்கங்காய் பொரியல், நம்ம நாட்டு பீக்கங்காய் பொரியல், மூக்குத்தி அவரை பொரியல், 2 முட்டை, இதெல்லாம் இருந்தாதான் இந்த தயிர் சோறு உள்ள இறங்குது. என்ன பண்றது? எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரு, எதுக்கு இவ்வளவு செய்யற அப்படின்னு. ஆனா அவர் நினைச்சுக்கிறாரு நான் அவருக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல அப்படிதான் கேட்டாரு, என்ன இவ்வளவு செஞ்சு ஏன் வேஸ்ட் பண்றேன்னு. ஆனா எனக்கு இறங்காது, எப்பவுமே 2 பொரியல் வேணும்னு கேட்பேன் நாங்க. அதனால வந்து அது தயிர் சோறுனா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வேணும்ல வருஷா. உனக்கு எப்படி வருஷா? எனக்கு எப்படினாலும் சாப்பிட்டுக்கேன். எப்படினாலும் சாப்பிட்டுக்கியா? வெறும் தயிர் சோறு சாப்பிட்டுக்கியா நீ? இல்ல எக்ஸ்ட்ராவா இதோட அப்பளம் வேணும் உனக்கு, அதை சொல்லு. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே ஓகே. இந்த மூக்குத்தி அவரை செஞ்சு பார்த்து சூப்பரா டேஸ்ட் இருக்குது. செஞ்சு பாருங்க நீங்களும். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இந்த ட்ரிப் இருந்த விதை எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சிட்டேன். இங்க பாருங்க, இவ்வளோ விதை வந்திருக்குது. இதெல்லாம் இந்த வருஷம் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் பண்டிகை அப்போ எங்கள் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஏன்னா போன வருஷம் சிறக வரை கொடுத்தேன், இந்த வருஷம் வந்து மூக்குத்தி வரையை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் விதையை சேமிப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காக்கை கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாரம் வாரம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வாரத்தோட ட்ராயிங்ஸையும் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.